மட்டும் எனக்கு இப்போ கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வந்து உங்கள்கிட்ட வரம் கேட்டால் என்ன வரம் கேட்பீங்க? சாரி, கடவுள் வந்து கேட்டால், சாரி மன்னிச்சுங்க. நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போய் ஒரு வரம் கேட்குறீங்க, கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தா நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க? அதான் இன்றைக்கி ஒரு கேள்வி. ஏன்னா இது வந்து மக்கள் ஏன் அப்படி கேட்குறேன்னா, ஒரு இதுக்காக தான், நாலேஜுக்காக கேட்குறேன், வேறு எதுக்குங்க. அந்த ஸ்டிக் எடுப்போம் எடுப்போம் மீனா மீ எடு. வாங்க மக்களே, வாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க மக்களே. நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க. கடவுள் வந்து உங்கள்கிட்ட ஒரு வரம் கேட்டால் என்ன வரம் கேட்பீங்க? சரி, கடவுள் வந்தால் கேட்டான்னு வருது. கடவுள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வரம் கேட்டால் என்ன வரம் கேட்பீங்க? இன்னைக்கு அதான் ஒரு கேள்வி. அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல நம்ம வாங்க. வணக்கம் வணக்கம் நேயர்களே, வணக்கம். உங்களுக்கு ஒரு கேள்வி, அது மறக்காமல் கேளுங்க, பதில் சொல்லுங்கள். கடவுள் வந்து உங்கள்கிட்ட ஒரு வரம் கேட்டால் என்ன வரம் கேட்பீங்க? அதான் இன்றைக்கி ஒரு கேள்வி. வாங்க ராதா பிளாக் அவர்களே, வாங்க வாங்க வாங்க. எஸ் குட்டி அவர்களே வாங்க. திருச்செங்கோடு எஸ் குட்டி அவர்களே வாங்க வாங்க. இளையராஜா அவர்களே வாங்க. நம்ம அவர் பேர் என்ன, தினேஷ் அவர்களே வாங்க. 3 பேர் வந்துருக்கிறீங்க, வாங்க. வணக்கம் வணக்கம், நன்றி வணக்கம். கடவுள் வந்து உங்கள்கிட்ட வரங்க வந்து கொடுக்குற ஒரு வரம் கொடுத்தா நீங்கள் என்ன வைப்பீங்க கடவுள்கிட்ட? அதான் இன்றைக்கி ஒரு கேள்வி. அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்க. கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்க சொன்னால் நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க கடவுள்கிட்ட? வாங்க வாங்க. வணக்கம் நேயர்களே, வாங்க. வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு நான் வணக்கம். கடவுள் வந்து உங்கள்கிட்ட வரம் கொடுக்குறனாருன்னா உங்களுக்கு என்ன வர கடவுள்கிட்ட நீங்கள் கேட்பீங்க? என்ன வர கடவுள்கிட்ட நீங்கள் கேட்பீங்க? அதான் இன்றைக்கி கேள்வி. கடவுள்கிட்ட நீங்கள் போய் ஒரு வரம் கேட்குறீங்க, அது என்ன வரமாக கேட்பீங்க? உங்களுக்கு ஒரே வரம் தான் கொடுக்குறாரு, அது என்ன வரமாக நீங்கள் கேட்பீங்க கடவுள்கிட்ட? அதுதான் இன்றைக்கி ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் எல்லோரும் பதில் சொல்லி நினைக்கிறேன். வாங்க. 7 பேர் வந்திருக்கிறீங்க. என்னாச்சு? பதில் ஒன்று தட்டி விட்டு போங்க. முதல்ல உங்கள் எல்லோரும் ஒரு ஆய் சொல்லிக்கோங்க. வாங்க வாங்க. நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாங்க. அதுக்கு வெற்றி விழாவா இந்த கேள்வி? வாங்க வந்து கேளுங்க, பதில் சொல்லுங்க. வாங்க மக்களே. கடவுள்கிட்ட போய் நீங்கள் ஒரு வரம் கேட்குறீங்க, என்ன வரம் கேட்பீங்க? அதுதான் இன்றைக்கி ஒரு கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மக்களே. வாங்க வாங்க. 8 பேர் வந்துட்டீங்க பாருங்கள். ஒரு பதில் ஒன்று தட்டி விடுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்களா? என்னாச்சு? ஏன் வரீங்க போயிடுறீங்க? என்னாச்சு பாப்பா? அது பாப்பா ஸ்டிக்கர் இருந்து. கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு வரம் கேட்டிங்கன்னா என்ன வரம் கேட்பீங்க மக்களே? கமெண்ட் பண்ணுங்க. இப்படி தூக்கு. கடவுள்கிட்ட ஒரு வரம் கேளுங்க, அது என்ன வரமா கேட்பீங்க? வரமா கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்குறீங்க, அது என்ன வரம் கேட்பீங்க? கடவுள்கிட்ட வரம் கேட்டால் என்ன வரம் கேட்பீங்க? பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் மக்களே. நான் வந்து என்ன வரம் கேட்பேன் தெரியுங்களா? நான் வந்து இந்த உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் கேட்பேன். எல்லோரும் மக்கள் வந்து கடவுளுக்கு தெரியும் யாரை தப்புன்னாலும் தெரியும், அது கடவுள் பார்த்துக்குவார். நல்லா நல்லா இருக்கிற ஆளுங்களை பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். இதுதான் என்னோடய ஆசை. பணம் காசு கேட்கலாம், சொத்து சுகம் கேட்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு கேட்டோம்னா அது வந்து நம்ம எப்பயுமே அது இருக்கும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி கேட்பீங்க? பதில் சொல்லுங்கள் மக்களே.